பாத்தீங்கல்ல? இன்ஸ்பெக்டர், நானே என் குழந்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப என் கணவரும் எல்லாம் ஆயிடுச்சு. நான் என் கணவர் மேல எந்த புகாரும் கொடுக்க போறதில்ல. என் அம்மா கொடுத்த புகாரையும் நான் வாபஸ் வாங்கிட சொல்றேன். நீங்க அவரை விட்டுருங்க. அவர் இஷ்டம் போல அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். பூமிகா, உறுதியாவா சொல்றீங்க? ஆமா மேடம், என் மனசு வெறுத்து போச்சு. இப்ப என் குழந்தை தேவிகா எனக்கு கிடைச்சிட்டா போதும். நான் அவளுக்காக தான் உயிரோட இருக்கேன். பவானி, பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு மதனை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் மேடம், நீங்க வாங்க. பூமிகா, நீ எங்க போன பூமிகா? தேவிகா கிடைச்சிட்டாளா? பூமிகா, பூமிகா, இவங்க சொல்றத நம்பாத பூமிகா. இங்க பாரு, இவங்க சொல்ற மாதிரி நான் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டவே இல்ல. என்ன நம்பு பூமிகா. இத பாரு மதன், முதல்ல சுப்ரியாவை காதலிச்சு ஏமாத்துன, இன்னைக்கு தாலி கட்டிட்டு ஏமாத்தலான்னு பாக்குறியா? அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். இங்க பாருங்க, இப்படியே போய் சொல்லிட்டே இருந்தீங்க, நான் அப்படியே உங்களை கழுத்துல வச்சு கொன்னுடுவேன். டேய் மதன், ஏய் மதன், மதன், விடுங்க பண்றீங்க. விடுங்கன்னு சொல்றல அவங்கள. மச்சான், இது வரைக்கும் நீங்க எவ்வளவு நடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும். போதும், உங்க நாடகத்தை இனிமே நான் நம்ப தயாரா இல்ல. பூமிகா, நானா நாடகம் போடுறேன்? ஆமா, நீங்க தான் நாடகம் போடுறீங்க. சுப்ரியா கழுத்துல நீங்க தாலி கட்டினத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். என் மனசு அப்பவே சுக்குநூறு உடைஞ்சு போச்சு மச்சான். இதுக்கப்புறம் இன்னொரு நாடகத்தை போட்டு எல்லாத்தையும் ஒட்ட வைக்க பார்க்க வேண்டாம் பிளீஸ். யார் உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். இனி தேவிகா தான் என் வாழ்க்கை. அவளை கண்டுபிடிக்கிறது தான் என் முதல் வேலை. பூமிகா, 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 சொல்றத கேளு பூமிகா. பொம்மை எப்படா இருக்கு செல்லக்குட்டி? நல்லா இருக்கா? எல்லா பொம்மையும் உனக்கு தான். உனக்கு பிடிச்சிருக்கா பேபி? பெத்த அம்மாவை தான் வாயாலேயே அம்மா இல்லைன்னு சொல்ல வச்சுட்டேன். எப்படி பாத்தீங்களா? இதாங்க பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ். இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணலன்னா நம்ம தொழிலே பண்ண முடியாது. என்ன ஹாப்பியா? நான் அந்த பொம்மையை பிக்கும் போது நீங்களே பயந்துட்டீங்கல்ல? இதெல்லாம் சகஜம். அப்பதான் எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும். இந்த லாட்ல வெறும் 12 குழந்தைங்க தான். அடுத்த லாட்ல பாருங்க, தற்கால தேவிகா இவ்வளவு மாதிரி அழகா அற்புதமா புத்திசாலியா 100 குழந்தைங்களை ரெடி பண்றேன். ஒவ்வொரு குழந்தையும் அப்படி அற்புதமா இருக்கும். குழந்தைங்கன்னா அதுங்க தான் குழந்தைங்க. என்ன ஷரத், இப்பவாது அந்த சக்தியும் அர்ச்சனா பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா?
அந்த சக்தி தான் உங்களை அர்ச்சனா விட்டு சுட சொல்லியிருக்கா. உங்க மேலயும் உங்க உயிர் மேலயும் அந்த சக்திக்கு அக்கறையே கிடையாது. ஆனா நான் அப்படி இல்ல சரத். உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. இப்ப கூட அந்த அர்ச்சனா உங்களை சுட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சப்போ உங்க உயிரை காப்பாத்த நான் எப்படி தவிச்சேன்னு உங்க அம்மாவை கேட்டு பாருங்க. ஆமா சரத், நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தீபா உன்னை விழுந்து விழுந்து பாத்துக்கிட்டா. சரியா தூங்காம சாப்பிடாம உன்னை பொழைக்க வைக்க ரொம்ப பாடுபட்டா. நீ பேசாம சக்திய மறந்துட்டு தீபாவிய கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொல்றது கேளு சரத், ரொம்ப யோசிக்காத. ஆமா சரத், தீபா மாதிரி ஒரு பொண்ணு தேடுனாலும் கிடைக்க மாட்டா. நீ கிடைக்கலன்னு தான் நம்மள அவ்வளோ கொடுமைப்படுத்தினா. அது கூட உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதாலதான் அவளை அப்படி பண்ண வச்சிருக்கு. மத்தபடி பார்த்தா அவ ரொம்ப நல்லவடா. ஸ்டாப் இட். போதும், நிறுத்துக்கமா. நீங்களும் இவ கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. என்னால நிச்சயமா சக்திக்கு துரோகம் பண்ண முடியாது. என்ன ஷரத், அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அடம் பிடிக்கிறீங்க? நான் உங்க மேல வச்சிருக்க காதல புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ஷரத். நீ இருமா தீபா, நான் பேசுறேன். டேய் சரத், அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா? அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். தீபா என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் நம்மள கொல்லணும்னு ஒரு நாளும் நினைச்சதில்ல. ஆனா அந்த சக்தி உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவளை விட்டு நீ பிரிஞ்சு உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்க. ஆனா அவளை விட்டு நீ விலகி இருந்தும் உன்னை கொல்ல கூட தயங்கல. இதுல இருந்தே புரியல? நீங்க என்னென்னமோ சொல்லி என் மனசை குழப்பறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியலையே. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். அம்மா நான் சொல்றேன், நாளைக்கே உனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம். அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானே பண்ணுவேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுடா. என்ன சரத் இன்னும் யோசிக்கிற? நீங்க சொல்றதும் சரின்னு தான் படுது. சரிம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா மறுபடியும் சக்தியை நான் ஏதாவது பண்ணிட்டா? ஷரத், நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சும்மாவே ஆடுவேன். இப்போ கால்ல சலங்க வேற கட்டி விட்டுட்டீங்க. அந்த சக்தியை நான் பாத்துக்கிறேன் ஷரத். அப்புறம் என்னம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சரத் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டான். நீ போய் கல்யாண வேலையை பாரு. சுமாருங்க அத்தை, கல்யாண வேலைலாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. இந்த நல்ல விஷயம் சொன்ன உங்க 2 பேர் வாய்க்கும் நான் சக்கரை போடலான்னு இருக்கேன். சோ நான் பாயசம் பண்ணி கொண்டு வரேன். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். போடி போ, பாயாசமா பண்ண போற? இதுதான் நீ குடிக்கிற கடைசி பாயாசமா இருக்கும். நாளையோட உன் ஆட்டம் முடிய போகுதுடி. ஏன் அப்படி பண்ணீங்க? எதுக்கு அவளுக்கு இப்ப சப்போர்ட் பண்றீங்க? என்ன கேம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஆமா சரத், இது கேம் தான். இது வாழ்வா சாவாங்கிற கேம். நாம தீபா கிட்ட இருந்து தப்பிக்க இது ஒண்ணுதான் வழி. அவளை ஏமாத்தணும்னா அவ வழியிலேயே போய் தான் அவளை அடிக்கணும். முள்ள முள்ளால எடுக்கணும்னு கேள்விப்பட்டதில்ல? அது இதுதான். சரிம்மா, எதுக்கா இப்ப என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொன்னீங்க? எப்படி அவளை ஏமாத்தி தப்பிக்க போறோம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா நீ பக்காவா பிளான் பண்ணிருக்க. எனக்கு என்னமோ இப்பவே பாதி தப்பிச்ச மாதிரி இருக்குமா? சரி சரத், நீ அவகிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்க.
ஃபோன் பண்ணு. இருக்கா வாங்கிக்க. சரி கொடு. ராராமையா உட்காரு. ఒక టీ వేணும். ఇదిగో ఏంటమ్మాయి టీ వేణమా? ఈ రోజు వార్తల్లోని ముఖ్యాంశాలు. గుంటూరు సమీపంలో జరిగిన ఈ ఘోర ప్రమాదంలో చనిపోయిన విదేశీ దంపతుల గురించి వివరాలు పోలీసు వారికి దొరికాయి. ఈ వివరాలు పోలీసు వారు బయటికి చెప్పకుండా రహస్యంగా ఉంచారు. ఆ కారు డ్రైవర్ తప్పించుకున్నాడు. అతను ఇంతవరకు దొరకలేదు. ఆ కారు యాక్సిడెంట్ నుంచి తప్పించుకుని ప్రాణాలతో బయటపడ్డ ఒక పాప. ఆ ప్రమాదం నుంచి తప్పించుకున్న పాప పేరు దేవిక. తమిళనాడుకి చెందిన ఈ పాపకు యాక్సిడెంట్లో చనిపోయిన విదేశీ దంపతులకు మధ్య ఉన్న సంబంధం ఏమిటి అని గుంటూరు పోలీసు వారు ఎంక్వైరీ చేస్తున్నారు. ఈ పాప గురించి ఎటువంటి వివరాలు తెలిసినా వెంటనే பக்கனே ఉన్న போலீஸ் ஸ்டேஷன்ல சமாச்சாரம். ஐயோ அண்ணே யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களே. தங்கச்சி நீ தமிழ்நாடு போனா? ஆமாண்ணே நான் தமிழ்நாடு தான். உனக்கு என்ன நியூஸ் தெரியலையா? ஒண்ணும் புரியல அண்ணே. அங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? என்ன போயிட்டு இருக்கு? அந்த குழந்தை டிராவல் பண்ண காரு ஆக்சிடென்ட் ஆயிச்சாம். ஐயோ ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சு? சொல்லுங்க என் குழந்தைக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒன்றும் ஆகலல்ல? அது உன் குழந்தையா? ஆமாண்ணா அவ ஏன் குழந்தைதான். அது தெய்வ குழந்தைமா தப்பிச்சுக்கிச்சு. இப்ப குண்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல உன் குழந்தை இருக்குது, நல்லா சௌக்கியமா இருக்குது. நீ இப்ப உடனே போனா உன் குழந்தைய பார்க்கலாம். சரி சரி போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? எப்படி போணும்? இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனும் 25 கிலோமீட்டர் இருக்குது. இங்க இருந்து மெயின் ரோடு போனா பஸ் வரும். போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியாவது இறக்கி விட்டுருவாங்க. சீக்கிரமா போமா. சரி சரி ரொம்ப நன்றிண்ணே. போயிட்டு வாமா. அண்ணா இப்ப என்னென்ன பண்றது? இனிமே தாண்டா நம்ம சித்து விளையாட்டே இருக்கு. குண்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற தேவிகாவை நாம எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும். இல்லன்னா ஆபத்து நமக்கு தான். என்னென்ன ஆபத்து வரும்? குழந்தைய வித்தாச்சு, பணமும் வாங்கியாச்சு, அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? டேய் தேவிகா நம்மள அடையாளம் காட்டிட்டா அவ்வளவுதான். என்னண்ணே? அப்புறம் ஜெயில நம்ம எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். ஏய் அவ ஒரு ஆபத்தான குழந்தைடா. கண்ணுக்குள்ளேயே கேமரா வச்சிருக்கா. நம்மள போட்டோ எடுத்த மாதிரி காமிச்சு கொடுத்துருவா. நம்ம மாட்டணும், இந்த ஜென்மத்துல மீள முடியாது. எச்சரிக்கையா இருக்கணும். இது பாச தெரியாத ஊர்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்க குழந்தைய எப்படி நான் தூக்குறது? அண்ணே நமக்கு தெரிஞ்ச போலீஸா இருந்தா கொடுக்க வேண்டியதை கொடுத்து காரியத்தை சாதிச்சிடலாம். இங்கதான் யாரையும் தெரியாது, என்னண்ணே பண்றது? டேய் இங்கேயும் காரியத்தை சாதிக்கலாம்டா. நீங்க குண்டூர் போங்க, அங்க லோக்கல்ல இருக்கிற பெரிய கை யாருன்னு பாருங்க. அவங்கள புடிச்சிட்டு எனக்கு தகவல் கொடுங்க. மீதிய நான் பாத்துக்கிறேன். நமக்கு தான் பணம் வந்துருச்சேன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்கடா. எப்படியாவது அந்த குழந்தைய நாம தூக்கியே ஆகணும். அண்ணா நாங்க என்ன தொழிலுக்கு புதுசா? சக்சஸ்ஃபுல்லா வேலையை முடிச்சுட்டு குழந்தையோட உங்களை வந்து பாக்குறேண்ணே. நீங்க ரெஸ்ட் எடுங்கண்ணே. டேய் மாப்பலாம். பாருங்க எவ்வளவு தைரியமா உட்கார்ந்துருக்க. நேற்று நடந்த ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணு தப்பிச்சது பெரிய ஆச்சரியம் தான். சார் 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 அம்மா தேவிகா அம்மா தேவிகா அம்மா செல்லோ
அடிபட்டிருக்கு. ஐயோ வலிக்குதாடா? சரியாயிடும். அம்மா மருந்து போடுறேன். இன்ஸ்பெக்டர், இது என் குழந்தைதான். என் குழந்தைய நான் கூட்டிட்டு போலாமா? நீதான் இந்த குழந்தைக்கு அம்மாவா? ஓ, தமிழ்நாடா? ஆமா சார், நான் தான் இந்த குழந்தையோட அம்மா. என் பேரு பூமிகா. இந்த குழந்தை உன்னோடதுன்னு ஆதாரம் வந்தா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏன்? அதெல்லாம் நான் இந்த ஊருக்கு கொண்டு வரல சார். அதெல்லாம் எங்க ஊர்ல இருக்கு, என் வீட்ல இருக்கு. அப்ப எப்படி குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்க முடியும்? இப்ப பாத்தீங்கல்ல, இவனை பார்த்ததும் அம்மா என்கிட்ட ஓடி வந்தால, இவன் என் குழந்தைதான். இது ஆதாரம் வச்சாலும் குழந்தை கொடுக்க முடியாதுமா. சொன்னா அர்த்தம் చేసుకోமா சார். இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. வீட்டுக்கு போயிட்டு வேணா எடுத்துட்டு வரேன். வேற ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்குதா ஹலோ இல்லையா? இன்ஸ்பெக்டர், நான் தமிழ்நாடு போலீஸ். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. வேண்டி இந்தாங்க. பூமிகா பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ம், இந்த குழந்தை இவங்களோட தான். நிஜமா? அதான் இன்ஸ்பெக்டர் உண்மை. ம். ఓకే, మీరు మీ కుళందయ్య కూపిட்டு போலாம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். பூமிகா வாங்க போலாம். தேங்க்யூ சார். மேடம், ஒரு நிமிஷம். மேடம், ரொம்ப தேங்க்ஸ். சரியான நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இல்லனா நான் என் குழந்தைய தூக்கிட்டு புறப்பட்டு இருக்கவே முடியாது. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல, வாங்க போலாம். ஒரு நிமிஷம். என் குழந்தைய நான் மீட்டுட்டேன். ஆனா இதே மாதிரி இன்னும் 7-8 குழந்தைங்க இருக்காங்க. படுபாவிங்க, அவங்களோட கஸ்டடியில தான் அந்த குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்தணும். பாவம் அந்த பிஞ்சு குழந்தைங்க. அவங்களோட பெத்தவங்க எவ்வளவு தவிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் குழந்தைய காப்பாத்தின மாதிரி அந்த குழந்தைங்களும் காப்பாத்தி ஆகணும். அந்த குழந்தைங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க பென்ட்ரைவ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் பார்த்தேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ப்ளீஸ் அவங்களே எப்படியாவது காப்பாத்திடுங்க. ப்ளீஸ் மேடம். சரி வாங்க. நாம வசமா மாட்ட போறோம்டா. என்னடா பண்றது இப்ப? கடவுளே, உன்னை நம்பிதான் நான் இந்த காரியத்துல இறங்குறேன். என் வயசுக்கு இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுதான். ஆனா இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. தீபாவுக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற போறேன். இதுக்கு நீ துணையா இருந்து எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கணும். ஹாய். பாக்குறதுக்கு நீ இப்போ எப்படி இருக்க தெரியுமா? தீபம் மாதிரி அப்படியே பிரகாசிக்கிற. பாக்குறதுக்கு பாரசீக ரோஜா மாதிரி அழகா இருக்க. நீங்க மட்டும் என்னவா, தேசிங்க ராஜா மாதிரி அழகா கம்பீரமா இருக்கீங்க. தீபா, இது தீர்த்தம் இல்லடி, உன்னை தீர்த்து கட்ட போற மருந்து. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?
உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.